இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கர்த்தருடைய கிருபை மட்டும் நம்மை விட்டு விலகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், இந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பது நமக்கு என்ன அப்படின்னு நாம் மலைகளை குறித்தல்ல, பர்வதங்களை குறித்தல்ல, நம் மலை போன்று நம்பி இருக்கிற மனிதர்கள், உயர்ந்தவர்கள், உயர் பதவியில் இருக்கிறவர்கள், நாம் நம்பி இருக்கிற உண்மையான உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க மலை போல நம்பலாம். பர்வதங்கள் போல இவங்க தான் எனக்கு சொத்து, இவங்க தான் எனக்கு நிரந்தரம், இவர்கள் எல்லாமே என்னால் செயல்படுத்தி இவங்க தான் எனக்கு எல்லாமே செய்வாங்க, அவங்க எனக்கு கண்டிப்பாக செய்து கொடுத்துருவாங்க, அவங்கள நான் நம்பி இருக்கிறேன்றவங்க விலகி போகலாம். மலை போன்று நீங்கள் நம்புகிறவர்கள், பர்வதங்கள் போன்ற உயர்ந்த நிலையில் இருக்கிற மனிதர்கள், ஒருவேளை எனக்கு சிஎம்மோட பிஏ எனக்கு தெரியும், அவர் கண்டிப்பாக அந்த வேலையை வாங்கி கொடுத்துருவார், அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, பல லட்சங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம், பல ஆயிரங்களை கொடுத்துருக்குறோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, அவங்க கூட கடைசி நேரத்தில் மனம் மாறி என்னால் முடியாது, இந்த சூழ்நிலை கைவிடித்து விடலாம். ஆனால் யார் விலகினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை ஒரு நாளும் ஒருபோதும் விலகவே விலகாது. கர்த்தர் சொல்கிற மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த கிருபையை சார்ந்து கொள்ள, இந்த கிருபையை பற்றி பிடித்து கொள்ள, அந்த கிருபை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ரட்சிக்கப்பட்டது கிருபை, நம் வாழ்ந்தது கிருபை, வளர்ந்தது கிருபை, இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறது கிருபை. அந்த கிருபை தான் இயேசு நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த ஈவாய் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நாம் சரியாய் பயன்படுத்தி கொண்டு கிருபையின் மேல் கிருபை அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபை மட்டும் நமக்கு வேணும். இன்னைக்கு எவ்வளோ உயர்வுக்கு போனாலும் என் கிருபை உனக்கு போதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். அந்த கிருபை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, விலகி போக. நீ கிருபை, நிறைய பேர் கிருபை கொண்டு பேசுகிறாங்க. கிருபை இருக்கிறதுனால நம்ம தலைக்கெல்லாம் குதிக்கக்கூடாது, ஆடக்கூடாது. பொறுமையோடே கூட காத்திருந்து உயர்வுகளை பெற கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரு. யார் விலகினாலும் அவருடைய கிருபை ஒரு நாள் விலகவே விலகாது. இரண்டாவது அங்கே சொல்லுகிற என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும். மலை போன்ற நம்புகிற மனிதர்கள் விலகி போகலாம். பர்வதம் இந்த இடத்த விட்டு இடம் போயிடுமா. சில பேர் இங்கே உங்கள் கூட இருக்கிறவங்க நாளைக்கு வேறு மனிதர்கள் கூட போயிடலாம். இன்றைக்கி ஒன்று பேசுவோம், நாளைக்கு ஒன்று நிலை பெயரலாம். பர்வதங்கள் அதுபோல் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இடமாறாமல் இருக்குன்னு கர்த்தர் சொல்ல. அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் நித்திய நிரந்தர சமாதானம். ஏன்னா அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபுவாய் காணப்படுகிறதுனால நமக்கு கொடுக்கிற சமாதானம், என்னுடைய சமாதானத்தை வைத்து போவன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நித்திய நிரந்தர சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று உன்மேல் மனதிருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நீங்கள் நம்புகிற மனிதர்கள் இடம் மாறலாம், நிலை மாறலாம், ஆனால் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இடமும் மாறாது, நிலையும் பெயர்ந்து போகாது. அதை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் உண்ட இந்த நாளிலும் தகப்பனே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அநேகரை நம்பி 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 தகப்பனே விலகி போயிட்டாங்க. நம்புகிறவங்க விலகி போயிட்டாங்க, இடம் மாறி போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் உங்கள் கிருபையையும் ஆண்டவரும் சமாதானத்தை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் மாறாதவர், நேற்றும் இன்று மாறாதவரை பிடித்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.